Hi fam. First of all, happy new year to all my brothers and sisters. So guys, இந்த வீடியோ நீங்க பாக்குறதுனால 5000 வின் பண்ணலாம் சொன்னா நம்புவீங்களா? எஸ், உண்மைதான் guys. ஜஸ்ட் ஒரே ஒரு ப்ரெடிக்ஷன் அண்ட் ஒரே ஒரு கமெண்ட் நீங்க கரெக்டா பண்ணா போதும், நீங்க 5000 வின் பண்ணலாம். ஓகே, என்ன ப்ரெடிக்ஷன் கேக்குறீங்களா? இந்த ப்ரெடிக்ஷனுக்கு நீங்க ஒன்னும் டேட்டா அனலிஸ்ட் ஆகணும் அவசியம் கிடையாது. வாங்க சொல்றேன் என்ன ப்ரெடிக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட், இந்த ஐபிஎல் வரும், இந்த ஏப்ரல் மந்த் வரும், ஐபிஎல் 2025. ஸோ அதுல வந்து லீக் மேட்சஸ் எல்லாம் முடிஞ்சிட்டு குவாலிஃபை ஆவாங்கல்ல. ஸோ அந்த லீக் மேட்ச் முடிஞ்சிட்டு அந்த 10 டீம்ஸ் எந்த டேபிள்ல இருக்காங்க தான் நீங்க ப்ரெடிக்ட் பண்ணும். ஸோ ஃபர்ஸ்ட் டேபிள்ல யாரு இருக்கா, ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல யாரு இருப்பா, செகண்ட் பிளேஸ்ல யாரு, அது மாதிரி தேர்ட் பிளேஸ்ல யாரு, ஃபோர்த் பிளேஸ் யாரு, அது மாதிரி டாப் 10 பிளேஸ் இந்த பிளேஸ்ல எந்த டீம் இருப்பாங்கன்ட்டு நீங்க ப்ரெடிக்ட் பண்ணா போதும், கரெக்டா அக்யூரேட்டா. ஸோ அதை நீங்க கமெண்ட் பண்ணி தான் போதும். அந்த ஐபிஎல் மேட்ச், லீக் மேட்ச் முடிஞ்ச பிறகு இந்த வீடியோல வந்து பாருங்க. ஸோ கமெண்ட் யார் கரெக்டா பண்ணிருக்காங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா 5000 நாங்க சென்ட் பண்ணுவோம். எஸ், நீங்க எங்களை எப்படி கான்டாக்ட் பண்ணலாம்னா, இமெயில் ஐடி நான் கொடுத்துட்டு இந்த டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அது மூலமா நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். மோஸ்ட்லி நாங்களே உங்க கமெண்ட்ல உங்க நம்பர் வாங்கி கான்டாக்ட் பண்ணுவோம். ஓகே கைஸ், இதுதான் இந்த கேம். ஸோ இதான் இந்த ப்ரெடிக்ஷன் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். ஸோ வாங்க நானும் ப்ரெடிக்ட் பண்றேன். ஸோ டாப் 10 டீம்ஸ் எப்படி லீக் ஸ்டேஜ்க்கு அப்புறம் எப்படி இருப்பாங்கன்ட்டு, யார் ஃபர்ஸ்ட் பிளேஸ் பிடிப்பா அப்படின்னு நானும் ப்ரெடிக்ட் பண்றேன். அண்ட் வின்னர் கூட நான் ப்ரெடிக்ட் பண்றேன். நீங்க வின்னர் ப்ரெடிக்ட் பண்ண அவசியம் இல்லை. டாப் 10 பிளேஸ் கரெக்டா லீக் ஸ்டேஜ் முடிஞ்ச பிறகு இவங்க தான் இந்த டாப் 10 பிளேஸ் நீங்க கரெக்டா ப்ரெடிக்ட் பண்ணா போதும். சோ ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். 10th பிளேஸ் யார் பிடிப்பான்னு பாத்தீங்கன்னா லக்னோ. எஸ், எதுக்கு லக்னோ நான் ப்ரெடிக்ட் பண்றேன்னு வச்சுக்கோங்க. அவங்க ஓனரே ஆக்சுவலா ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பே இல்ல பிளேயர்ஸ்க்கும் ஓனருக்கும். ஸோ கடந்த 2-3 சீசனாவே பாக்குறோம், அப்படிதான் நடக்குது. ஸோ ஓகே கைஸ், தென் மெயின் ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க ஆக்ஷன்ல பிக் பண்ண பிளேயர்ஸ் பாருங்க. எஸ், ஐடன் மார்க்ரம் அண்ட் மிச்சல் மார்ஷ் எல்லாம் என்ன பண்ணாங்க ஐபிஎல் இது வரைக்கும் ஆடி. மிச்சல் மார்ஷ் பாதி மேட்ச் இன்ஜுரிஸ்லயே போயிடுவாரு. சோ என்ன பண்ணாங்கன்னு தெரியல, அவங்க எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. சோ அக்ஷன்ல மோஸ்டா ஃபிளாப் பண்ணாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் 10th பிளேஸ் லக்னோவுக்கு இருப்பாங்க. 9th பிளேஸ் டெல்லி கேபிட்டல். எதுக்கு டெல்லி கேபிட்டல் 9th பிளேஸ் நான் சொல்றேன்னா, எஸ், அவங்க இப்போ வரைக்கும் ஒரு கேப்டனே டிசைட் பண்ண முடியல. அவங்க யாரு இருப்பான், அக்ஷர் இருப்பாங்களா இல்ல ராகுலான். அண்ட் தென் மோர் ஓவர் அவங்க இதுல பினிஷர், எனக்கு தெரிஞ்சு பினிஷர் சவுத் ஆப்பிரிக்கா பினிஷர் ஒருத்தர் இருக்காரு. ஸ்டில் அதை தவிர்த்து ஒரு பினிஷர், நல்ல பினிஷர் இல்ல அவங்க டீமுக்கு. சோ கடைசியா கண்டிப்பா அந்த லாஸ்ட் 2 ஓவர் 3 ஓவர்ல ஒரு நல்ல பினிஷர் இருந்தாலும் மேட்ச் கண்டிப்பா ஜெயிக்க முடியும் நான் நம்புவேன். சோ அதனால தான் அவங்க 9th பிளேஸ் கொடுத்துருக்கேன். 8th பிளேஸ் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா பஞ்சாப். ஓகே, பஞ்சாப் எதுக்கு நான் கொடுக்குறேன்னு பாத்தீங்கன்னா, லேக் ஆஃப் பேட்ஸ்மேன். லேக் ஆஃப் பேட்ஸ்மேன் சொல்றதுல லேக் ஆஃப் கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன். எஸ், ஒரு கன்சிஸ்டன்ட் பேட்ஸ்மேன் அவங்க கிட்ட இல்லைன்ட்டு நான் நம்புறேன். எஸ், பிகாஸ் மேக்ஸ்வெல், ஸ்டோயினிஸ் எல்லாம் ஓகே, பட் ஒரு மேட்ச் 2 மேட்ச் 3 மேட்ச் தான் படுவோம் என்ன பொறுத்த வரைக்கும். அவங்களுக்கு அவங்க தொடர்ந்து கன்சிஸ்டன்டா ஆட மாட்டாங்க, அப்படிதான் ஆடிட்டாங்க இது வரைக்கும் ஐபிஎல்ல. சோ மேக்ஸ்வெல் தென் மோரோவர் மேக்ஸ்வெல் போன சீசன் ஃபார்ம் அவுட் அண்ட் ஏஜ் கன்சர்னும் இருக்கு. அப்படி இருக்கும் போது கொஞ்சம் கஷ்டம் தான். சோ இதுதான் கைஸ் மெயின் ரீசன். அண்ட் 7th பிளேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா குஜராத் டைட்டன்ஸ். எதுக்காண்டி நான் 7th பிளேஸ் சொல்றேன்னா, எஸ், கேப்டன்சி ப்ராப்ளம். சோ அவங்க என்ன பொறுத்த வரைக்கும் நம்ம கில் வந்து ஒரு எஃபெக்டிவ் டாக்டிக்கல் கேப்டன் ஆண்டு நான் நம்பல. சோ அது ஒரு ரீசன். அண்ட் தென் எஃபெக்டிவா அவங்க வந்து பவர் பிளேயே யூஸ் பண்ண மாட்டாங்க. எஸ், தட் அது வந்து ஒரு பெரிய பிக்கெஸ்ட் கன்சர்ன் அவங்க டீம் பொறுத்தவரைக்கும். சோ அப்படி இருக்கும்போது மித்த டீம் எல்லாம் எஃபெக்டிவா நல்லா இப்ப யூஸ் பண்றாங்க. சோ கண்டிப்பா இவங்களும் எஃபெக்டிவா யூஸ் பண்ணாதான் டேபிள் டாப்ல போக முடியும். சோ அந்த ரீசன் கண்டி தான் நான் 7th பிளேஸ் கொடுக்குறேன். அண்ட் தென் 6th பிளேஸ் கேகேஆர். சேம் இதே ரீசன் தான். முன்ன வந்து பிளிப்ஸா இருந்தாரு அவங்க டீமுக்கு. பட் இப்ப அவர் வந்து பெங்களூர்ல இருக்கும் போது, பெங்களூர் அவரை எடுத்துக்கும் போது, சோ இவங்க வந்து பவர் பிளேல எஃபெக்டிவா இருப்பாங்களா, ஒரு பிக் கொஸ்டின். எஸ், டிகாக் இருக்காரு, ஓகே ஃபைன், பட் ஃபார்ம்ல இருக்க மாதிரியே தெரியல போன சீசன் எல்லாம் பார்க்கணும். அண்ட் தென் குட் பாஸும் இருக்காரு, ஓகே 1 or 2 மேட்ச் அடிக்கலாம். பட் பிலிப்ஸ் ஆட் அக்ரெசிவா அந்த மாதிரி இவங்க ஆடுவாங்களான்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான். சோ அதுதான் ஒன் ஆஃப் த ரீசன். அண்ட் மித்தபடி எல்லாரும் அதே சேம் பிளேயர்ஸ் தான், ரசல் எல்லாம் இருக்காங்க. பட் ஸ்டில் நிறைய போன சீசன் பண்ண மாதிரி இந்த சீசன் பண்ணுவாரானா நோ. என்ன பொறுத்த வரைக்கும் பிக் நோ. அது மேபி ஒரு சீசன் அமையலாம் அப்படி, பட் இந்த சீசனாவும் அதே மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ கேகேஆர் அந்த ஒரு ரீசன் காண்டி தான் நான் 6th பிளேஸ் தரேன். அண்ட் 5th பிளேஸ், எஸ், ஆர்சிபி கைஸ். ஆர்சிபிக்கு ஏன் 5th பிளேஸ்னா, என்ன பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஒரு பவுலிங் வீக்னஸ் கண்டிப்பா இருக்கு. அதுலயும் மெயினா என்ன சொல்லணும்னா ஸ்பின்னர் சகல் அது மாதிரி போயிருக்கணும். அவங்க ஒரு எஃபெக்டிவ் ஸ்பின்னர் போயிருக்கணும். பட் இவங்க கிட்ட எஃபெக்டிவ் ஸ்பின்னர் இருக்க மாதிரி தெரியல. அண்ட் ஸ்பின்னர் கண்டிப்பா ஒரு 6 ஓவர் கிட்ட எல்லா டீம்லயும் போடுவாங்க. அண்ட் ஸ்பின்னர் தான் ஒரு மேட்சுக்கு பிரேக் த்ரூவே தருவாரு விக்கெட் எடுத்து. அப்படி இருக்கும் போது இவங்க எதிர ஸ்பின்னர் வீக்கா இருக்கனால என்ன பொறுத்த வரைக்கும் ரன்ஸ் அதிகமா லீக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு ரீசன் காண்டி தான் நான் ஆர்சிபிக்கு 5th பிளேஸ் தரேன். ஸோ 4th பிளேஸ் யாருன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் ராயல்ஸ். எஸ், எதனால இவங்க குவாலிஃபை ஆவாங்க 4th பிளேஸ் நான் சொல்றேன்னா, அவங்க கிட்ட பேட்டிங் அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு கைஸ். எஸ்,
சஞ்சு சாம்சன், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், தென் இட்மயர்லாம் நீங்க நினைக்கலாம் அவர் என்ன பெர்ஃபார்ம் பண்றாரான்ட்டு. அப்படிலாம் இல்ல. அவருக்கு கிடைக்கிற சான்ஸ் எல்லாமே நல்லா பினிஷ் பண்றாங்க. அது பண்ணிருக்காரு. அதனால தான் அவரை மெயின்டைனும் பண்றாங்க. சோ என்ன பொறுத்த வரைக்கும் இவங்க கிட்ட பவுலர் ஜோஃப்ரா ஆர்ச்சர் இருக்காரு. ஜோஃப்ரா ஆர்ச்சர் ஓரளவுக்கு பண்ணாலுமே ஓகே. சந்தீப் சர்மா கண்டிப்பா இப்பெல்லாம் டீசன்ட் பவுலர். சோ அப்படி இருக்கும்போது இவங்க கண்டிப்பா ஒரு 180 ஸ்கோர்லாம் சேஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. இவங்க பேட்டிங் பிரியன் பராக் இவங்கெல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பா அதெல்லாம் குவாலிஃபை ஆவாங்க. அப்படிதான் இவங்க எல்லா சீசனும் குவாலிஃபை ஆகுறாங்க. பட் ஃபைனல்ஸ் தான் போக மாட்டாங்க. ஓகே, அதனால தான் நான் இவங்களுக்கு 4th பிளேஸ் கொடுத்துருக்கேன். அண்ட் 3rd பிளேஸ் மும்பை இந்தியன்ஸ். எஸ், மும்பை இந்தியன்ஸ் 3rd பிளேஸ் ஏன் சொல்றேன்னா, எஸ் அவங்க கிட்ட ஹிட்டிங் பேட்ஸ்மேன் ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இருக்காங்க அவங்க கிட்ட. அண்ட் தென் ஒன் ஆஃப் த குட் பவுலரும் இருக்காங்க. ஸோ பட் பினிஷிங் என்ன பொறுத்த வரைக்கும் பினிஷிங்ல மும்பை இந்தியன்ஸ் மாட்ட வாய்ப்பு இருக்கு ராபின் மிட்ஸ்னால. மேபி இவங்க மும்பை இந்தியன்ஸ் என்ன பத்தி என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, 1 டவுன் வந்து நம்ம நமதீர அனுப்பிட்டு அண்ட் நம்ம 4th பிளேஸ்ல வந்து நம்ம சூர்யாவை அனுப்புனா மேபி ஹார்திக் பாண்டியா கொஞ்சம் லேட்டா வந்து பினிஷ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் கண்டிப்பா மும்பை குவாலிஃபை ஆயிடுவாங்க. அண்ட் 3rd பிளேஸ் ஏன் சொன்னா மேபி அங்க கேப்டன்சி இஷ்யூ அதனால இருக்கனால ஒரு சில மேட்ச் தோக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் 3rd பிளேஸ் நான் கொடுத்துருக்கேன். அண்ட் தென் 2nd பிளேஸ் கோஸ் டு சிஎஸ்கே. எஸ் கைஸ், சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் மீன்ஸ் அந்த டீம் பிளேயிங் 11 எல்லாமே பர்ஃபெக்ட். பட் எங்க பர்ஃபெக்ட்னா அவங்க ஹோம் கிரவுண்டுக்கு அது ஓகே. ஹோம் கிரவுண்ட்ல 7 மேட்ச் கிட்ட நடக்கும். அந்த 7 மேட்ச்மே சிஎஸ்கே ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு. பட் ஸ்டில் அவே கிரவுண்ட்ல வந்து அவங்க ஜெயிப்பாங்களான்னா ஒரு பெரிய கேள்விக்குறி தான் இருக்கு. பட் ஸ்டில் அவையில 7 மேட்ச்ல கண்டிப்பா ஒரு ஆஃப் ஆஃப் த கேம் ஜெயிச்சிருவாங்க. ஸோ அந்த அப்படி ஜெயிச்சாவே அவங்க 2nd பிளேஸ் தாராளமா வந்துருவாங்கன்ற ஒரு கணிப்புல தான் 2nd பிளேஸ் நான் தரேன். நம்பர் 1 ஸ்பாட் யாரும் பாத்தீங்கன்னா எஸ்ஆர்ஹெச். எஸ், எதுக்கு நான் எஸ்ஆர்ஹெச் சொல்றேன்னா அவங்க கிட்ட அந்த அளவுக்கு நல்ல பேட்டிங் பவர், ஆல்ரவுண்டர் அண்ட் பவுலிங் இருக்கு. பவுலிங் பொறுத்த வரைக்கும் கமின்ஸ் ஒருத்தர் போதும். அண்ட் ஆல்ரவுண்டர் பொறுத்த வரைக்கும் நம்ம நிதிஷ் ரெட்டி போதும். பேட்டிங் பொறுத்த வரைக்கும் நம்ம யாரு நம்ம எட்டு அபிஷேக் சர்மா போதும். ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க ரேரா ஒரு 2-3 மேட்ச் தோப்பாங்க என்னை பொறுத்த வரைக்கும். போன சீசன் மாதிரி தான் 2-3 மேட்ச் தோப்பாங்க, அவ்வளவுதான். மத்தபடி ஃபைன் டேபிள் டாப் வந்துருவாங்க. டேரக்டா ஃபர்ஸ்ட் பிளேஸ் வர வாய்ப்பு இருக்கு. ஓகே கைஸ், இதுதான் இந்த டாப் 10 பிளேஸ். நீங்க ப்ரெடிக்ட் பண்ணுங்க, பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அதுல யார் ஜெயிக்கிறாங்களோ கண்டிப்பா யாராவது ப்ரெடிக்ட் பண்றது கரெக்டா இருக்கும். அவங்கள நாங்க கான்டாக்ட் பண்ணி, அப்படி நாங்க கான்டாக்ட் பண்ணோம்னா நீங்களே அன்னைக்கு வந்து 3 மந்த் கழிச்சு வந்து கான்டாக்ட் பண்ணா இந்த மெயில் ஐடி நான் கொடுத்துருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்ல. ஸோ அந்த மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் பண்ணலாம். இல்ல டேரக்டா நாங்களே கான்டாக்ட் பண்ணிடுவோம். பட் சப்போஸ் நாங்க பண்ணலன்னா நீங்க பண்ணலாம். கண்டிப்பா ப்ரெடிக்ஷன்ல கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்களும் வின் பண்ணலாம் 5000. ஓகே, see you in next video guys.